ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் 59.43 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி முன்னிலையில் ஹைகோர்ட் நீதிபதி சுந்தரேஷ் திறந்து வைத்தார். பின் அவர் உரையாற்றும் போது, நாடு முழுவதும் 4.81 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவற்றில் 4.18 கோடி வழக்குகள் மாவட்ட கோர்ட்டுகளில் தேக்கம் அடைந்துள்ளன. இதில் குற்றவியல் வழக்குகள் மட்டும் 3.50 கோடி. தேங்கியுள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க அரசு, வக்கீல்கள், நீதிபதிகள் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் என கூறினார். கிட்டத்தட்ட 4,81,00,000 வழக்குகள் இருக்கின்றன இந்தியா முழுக்க. இந்த 4,81,00,000 வழக்குகளிலே 4,18,00,000 வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கின்றன. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த கட்டடங்களுடைய அவசியம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் குமரப்பன் சொன்னார், இந்த ஃபவுண்டேஷன் சொன்னார். இந்த 4,18,00,000 வழக்குகளிலே குற்றவியல் வழக்குகள் 3,50,00,000. ஒரு சமுதாயத்தில் ஒரு ஜனதா ஒரு பார்க்குறப்போ குற்றவியல் வழக்குகள் குறைந்திருக்க வேண்டும், உரிமையல் வழக்குகள் அதிகரிக்க வேண்டும். தட்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் அ வைப்ரண்ட் சொசைட்டி. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,00,000 வழக்குகள் 7 வருடம் அதிகபட்சம் தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்குகள். இதில் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள் 2,25,00,000 கோடி வழக்குகள். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப எங்க பிரச்சனை இருக்கு? விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கின்ற தேக்கம் அப்படியே அந்த இன்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுது. உச்ச நீதிமன்றம் சென்கின்ற பொழுது நான் தலைமை நீதிபதியிடம் பேசி இதை எடுத்து சொன்னேன். அவரிடம் அதை எடுத்து சொன்ன பிறகு அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கமிட்டி போடுங்க, அதை பாருங்க. தமிழகத்தில் தான் முதல் முறையாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி போட்டிருக்கும். தேர்தல் வந்ததுனால அதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியல. வழக்கறிஞர்களும் நீதித்துறையும் அரசாங்கமும் சேர்த்து இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குற்றவியல் வழக்குகள் 7 வருடத்துக்கு உட்பட்ட வழக்குகள் என்னை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான வழக்குகள் முடிக்கப்பட வேண்டிய வழக்குகள். இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிதாக சட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் 360 செக்ஷன் 360 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் வழக்குகளை, சில வழக்குகளை முடித்து விடலாம். அதில் கம்ப்ளைண்ட் கேட்டுட்டு க்ளோஸ் பண்ணலாம். நான் இதனால சொல்றதுனால நீங்க உங்கள் வழக்கறிஞர் நம்ம கேஸ் எல்லாம் முடிஞ்சு நினைக்கக்கூடாது. எப்பொழுது வழக்குகள் முடிகின்றனவோ அப்போதான் புதிதான வழக்குகள் உருவாகும். இது இயற்கை. நம்ம பழைய வழக்குகளை முடிக்கின்ற பொழுது புதிய வழக்குகளை உருவாக்க வேண்டும். புதிய வழக்குகள் முக்கியமாக உரிமைய வழக்குகள் குறைகின்றன. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அதை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு வழக்கு வந்துன்னா ஒரு 6 மாதத்திலே முடிக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். அப்பதான் கிளைண்ட் நம்மகிட்ட வரும். இந்த குற்றவியல் வழக்குகள் ஏன் இவ்வளவு தேங்குது என்றால் நம்ம அதை சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. திருக்குறளை பத்தி சொன்னாங்க, இளந்திரன் சொன்னார். ஒரு அரசுக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் 2 கடமை உண்டு. ஒன்று, குற்றம் இழப்பவரை தண்டிக்க வேண்டும், அதுல தவறே கிடையாது.
இரண்டாவது, குற்றங்கள் நடைபெறாமல் அதை தடுக்க வேண்டும். தக்காங்கு நாடி தலை செய்யா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருத்தல் வேந்துன்னா வள்ளுவன். இந்த இரண்டும் வேண்டும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம். அது அநீதியின் உச்சகட்டம். நான் இங்க இடத்துல அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். குற்றம் செய்வதில் அனைவரும் தவறானவர்கள் அல்ல. அதை ஏன் செய்கிறார்கள், அது செய்வதற்கு என்ன காரணம் என்பது நாம் யாருமே ஆராய்வது கிடையாது. ஒரு படித்த மனிதனுடைய ஒரு மனநிலையிலிருந்து ஒரு கிராமத்திலே குக்கிராமத்திலே இருக்கின்ற ஒரு சாதாரண தொழிலாளியுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியாது. அதே நீதியை, அதே சட்டத்தை நீங்கள் அதை அவனுக்கு அப்ளை செஞ்சீங்கன்னா அது தவறான ஒரு அணுகுமுறை. ஏன் குற்றங்கள் நடக்கின்றன, ஏன் சில குறிப்பிட்ட இடங்களிலே குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றன, ஒரே வகையான குற்றங்கள் ஏன் நடைபெறுகின்றன, இதற்கு காரணம் என்ன? கல்வியின்மையா, செல்வமா, அறியாமையா? இதையெல்லாம் நாம் பார்க்கணும். நாம் அதை ஆராய்ந்து அந்த தமிழ் சமுதாயத்தின் அடித்தளத்தை தூக்கி மேலே நிறுத்தணும். இதில் என்ன நடக்கும்னு நான் சொல்ல வரேன். ஒருவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்தால் அவனுடைய வழித்தோன்றர்களும் அதே வழியிலே செல்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது.